அந்த மனைவியுடைய தேவைகளை சந்திக்கிறது. இந்த பக்கத்துல இருந்து மனைவி இடத்திலிருந்து கணவனை நோக்கி பார்த்து கொள்வது, சமைச்சு கொடுக்கிறது, அவங்களுக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் பார்த்துக்கிறது, பிள்ளைகளை வளர்க்கிறது, குடும்பத்தை கட்டுவது. ஸோ இந்த விதமான ஒரு மியூச்சுவல் லவ் தான் ஈரோஸ். இட்ஸ் a romantic kind of love. ஓகே, ஸோ இந்த அன்பு என்னன்னா, இந்த அன்பு நம்மளை தேடி வராது, இது நம்ம தேடி போகிற அன்பு. ஆமென். ஸோ யாருமே ஒரு கல்யாணத்துக்கு போறப்போ இன்னொரு நபரை விருப்பப்பட்டு நம்மளா ஒரு சாய்ஸ் எடுத்து, நம்மளா ஒரு முடிவெடுத்து அவங்கள திருமணம் செய்யறது தான் ஈரோஸ். நீங்க ஒரு முடிவு எடுத்து இவங்கள தான் நான் திருமணம் செய்வேன் அப்படின்னு எடுக்கிற அந்த முடிவு தான் ஈரோஸ். இட்ஸ் a romantic kind of love. இதை எல்லாத்தையும் தாண்டி கடைசியா உயரத்துல இருக்கிறது தான் அகாப்பே. அகாப்பே. இந்த அகாப்பே அன்புக்கும் ஈரோஸ் அன்புக்கும் நிறைய ஒத்து போகும். ஆண்டவர் நிறைய நேரத்துல இஸ்ரவேல் ஜனங்களையும் சபையையும் பார்த்து என்னன்னு அழைக்கிறாரு? மணவாட்டி என்று அழைக்கிறார். அப்போனா ஆண்டவர் தன்னைத்தானே அவர் ஒரு மணவாளனாக, நீங்க தான் அவருடைய மணவாட்டியாக கர்த்தர் பார்க்கிறார். ஸோ இந்த ஈரோஸ்க்கும் அகாப்பேக்கும் நிறைய ஒத்துப்போம். ஆனா இந்த அகாப்பே அன்பு ஈரோஸ் அன்பு கிடையாது. இதை என்ன அகாப்பே அன்பா மாற்றுகிறது தெரியுமா? பலி செலுத்துதல் இருக்கும் இந்த அன்புல. இந்த அன்புக்குள்ள ஜீவன் இருக்கிறது. இந்த அன்பு அகாப்பே அன்பா என்னவா மாற்றோம்னா, இட் இஸ் a divine sacrificial love. இயற்கையை தாண்டி நமக்காக ஒரு எக்ஸ்ட்ரா மைல் போய் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுகிற அன்பு. ஆமென். இந்த குடும்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், இந்த அம்மா அப்பா ஃபேமிலிக்குள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே அவங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையாவது, இந்த ட்ராமாலெலாம் காட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு அம்மாவுக்கு அப்போ தான் குழந்தை பிறந்த உடனே அந்த டாக்டர் ரொம்ப காம்ப்ளிகேஷனோட பிறந்த குழந்தைய பார்த்து கேட்பார், உங்களுக்கு ஹஸ்பண்டை பார்த்து கேட்பார், உங்களுக்கு பிள்ளை வேணுமா அம்மா வேணுமா அப்படின்னு கேட்பார். பார்த்துருக்குறீங்களா? ஸோ அந்த நேரத்தில் அந்த அப்பா என்ன செய்வார்? ஏதாவது ஒரு ஆப்ஷனை தான் எடுக்கணும். அதுதான் ஈரோஸ். ஆனா இந்த அகாப்பே என்ன தெரியுமா செய்யும்? ரெண்டுமே எனக்கு வேணும், என்னோட உயிரை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றது தான் அகாப்பே அன்பு. நான் சொல்றது புரிகிறதா? ஆமென், ஆமென். ஸோ ஒரு பலியை செலுத்தி நமக்கு அதுக்கு பாத்திரவானாக இருக்க மாட்டோம், ஆனாலும் அதை மிஞ்சி நமக்கு செய்யற ஒரு பலியாக இருக்கும். அதுதான் அகாப்பே என்ற அன்பு. ஸோ இந்த அகாப்பே அப்படின்ற அன்பை நம்ம யோவான் 21வது அதிகாரத்தில் 15வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் இதில் பேதுருவுக்கும் இயேசுவுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன். இந்த வசனத்தை வாசிங்களேன், 15வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரை. ஆமென். இந்த வசனத்தை எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி வாசித்திருக்கிறீங்க?
ஆமென். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச கதை. ஆண்டவர் வந்து பேதுருவை பார்த்து எத்தனை வாட்டி கேட்கிறாரு? 3 வாட்டி கேட்கிறார். 3 வாட்டி என்னன்னு கேட்கிறாரு பேதுருவை பார்த்து? என்னை நேசிக்கிறாயா? ஆண்டவருக்கு என்ன வந்து ஹியரிங் ப்ராப்ளம்னு நினைக்கிறீங்களா? அவர் கேட்கலையா அவர் சொன்னது? இவரும் ஒரு வாட்டி சொல்றாரு, ஆமா நேசிக்கிறேன், ஆமா நேசிக்கிறேன், ஆமா நேசிக்கிறேன். ஆனாலும் ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் திருப்பி திருப்பி அதே கேள்வியை கேட்கிறார். ஏன் தெரியுமா? ஏன்னா ஆண்டவர் வந்து இந்த கேள்வியை கேட்ட உடனே இமீடியட்டா பேதுருவுடைய ரெஸ்பான்ஸ் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய காதுகள் என்ன தெரியுமா கேட்டது? ஆண்டவரே, நான் உங்களை ஃபீலியோ பண்ணுகிறேன். ஆண்டவரே, ஃபீலியோனா என்னன்னு பார்த்தோம். நண்பர்கள் மேல வைக்கிற அன்பு, ஃப்ரெண்ட்ஸ் மேல வைக்கிற அன்பு. நீங்க ஃப்ரெண்ட்ஸ் மேல வைக்கிற அன்பும் உங்களுடைய கணவன் மனைவி மேல வைக்கிற அன்பும் ஒரே அன்பா? கிடையாது. உங்களுடைய கணவனையோ மனைவியோ யாராவது ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா நைட்டோட நைட்டா அவங்கள போய் காலி பண்றதுக்கு கை கால்லாம் துடிக்கும். ஆனா ஃப்ரெண்டுனா போன்ல, மச்சான் மச்சான் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், என்ன பிரச்சனைனாலும் பார்த்துக்கலாம், பொறுமையாயிரு அப்படின்னு. ஆனா நமக்குன்னு வந்துட்டா, நம்மளுடைய குடும்பம்னு வந்துட்டா, அது உள்ள இருந்து ஒரு கோவம் வரும் தெரியுமா? அதுதான் இது ரெண்டுத்தையும் வேறு பிரிக்கிற அன்பு. ஸோ ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்டோன்னே பேதுருவுடைய முதலாவது ரெஸ்பான்ஸ் என்னவா இருந்ததா? ஆண்டவரே, நான் உங்களை ஃபீலியோ பண்ணுகிறேன், ஒரு நண்பனை போல உங்களை நேசிக்கிறேன். இத்தனை நாள் என்னோட ஒரு நண்பனா பழகி இருக்கிறீங்க, நண்பனை போல நான் நேசிக்கிறேன். அப்போ ஆண்டவர் திருப்பி பார்த்து கேட்கிறாரா? இல்லப்பா, எனக்கு ஃபீலியோ கீலியோ எல்லாம் வேணாம், நீ என்ன உண்மையாவே நேசிக்கிறியான்னு கேட்கிற. மறுபடியும் இவர் சொல்றாரு, இல்ல ஆண்டவரே, அதையும் தாண்டி சரி நான் உங்களை வந்து ஸ்டோர்கே பண்றேன். ஸ்டோர்கேனா என்ன அர்த்தம்? குடும்பத்துக்குள்ள இருக்கிற அன்பு. சரி, ஒரு குடும்பத்தை போல நான் உங்களை நேசிக்கிறேன். குடும்பத்தை போல என்ன நேசிக்கிறியா? இல்ல, நான் கேட்கறது வேற, நீ பதில் சொல்றது வேற. பேதுருவை என்ன உண்மையாவே நேசிக்கிறியான்னு ஆண்டவர் 3வது முறை கேட்கிறார். அப்போதான் இவருக்கு புரியுது, நான் உலக பிரகாரமான அன்பு ஆண்டவர் என்கிட்ட எதிர்பார்க்கல, அகாப்பே என்ற பரிசுத்தமான அன்பு ஆண்டவர்கிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிறார். ஆமென். அப்போதான் அவர் சொல்லுகிறார், ஏசப்பா உங்களுக்கு எல்லாமே தெரியும், என்னை பத்தி எல்லாமே தெரியும், நான் உங்களை நேசிக்கிறேன். அப்போதான் அவர் ஆண்டவரை நோக்கி என்ன தெரியுமா சொல்லுகிறாரு? ஆண்டவரே, நான் உங்களை அகாப்பே செய்கிறேன், அகாப்பே செய்கிறேன். ஸோ இந்த அகாப்பே அப்படின்றது இட் இஸ் அ காட் கைண்ட் ஆஃப் லவ். ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு. இதை பத்தி ஏன் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம்னா, இன்றைக்கு உலகமே கொண்டாடுகிற அன்பின் தினம். இன்னைக்கு நான் இந்த சொன்னேன்ல 4 விதமான அன்பு, இந்த 4 விதமான அன்பையும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஃப்ரெண்ட்ஸாக வந்து போகிறது வந்து ஃப்ரெண்ட்ஸ் வர்சரி அப்படின்னு என்னமோ புதுசாக ஒன்று. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், என்னடா உனக்கு வந்து பார்ட்னர் இல்லையா, உனக்கு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லையா, நீ வா நம்ம ஜாலியாக இருக்கலாம், நம்மளுடைய லவ்வை கொண்டாடுவோமே, நான் உன் மேலே வச்சிருக்கிற அன்பை நான் கொண்டாடுகிறேனே அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸாக வந்து ஜாலியாக வந்து இன்னைக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா, கணவன் மனைவியா, இன்றைக்கு அன்பின் தினம், நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பை கொண்டாடுகிற ஒரு நாள். அப்ப நம்ம ஆண்டவர் மேல வச்சிருக்கிற இந்த அன்பை நம்ம எவ்வளவு கொண்டாடணும்? ஆண்டவர் மேல வச்சிருக்கிற இந்த அகாப்பே அப்படின்ற அன்பு இந்த உலகத்துல இருக்கிற அன்பை காட்டிலும் பெரிதான அன்பு. இந்த அன்புடைய அடிப்படையே என்ன தெரியுமா? பலி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பலி. பலி. ஏன் பலினா, பலி மட்டும்தான் வலியோட வரும். ஆமேன், ஆமேன். ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் ஈசாக்க கேட்கிறப்போ ஜாலியா கூட்டு போனாரா ஈசாக்க? சாரா கிட்ட இருந்து என்ன திட்டு வாங்கியிருப்பாரு அவரு, என்ன வலியோட போயிருப்பாரு. அத்தனை வருஷமா வந்து தவம் கடைஞ்சு பெற்று எடுத்த ஒரு பிள்ளை. ஆனா அந்த அந்த பலி அவர் செலுத்த போனாரு தெரியுமா? அதுதான் அகாப்பே, அதுதான் அகாப்பே. ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு அகாப்பே அன்பு. அவர் நமக்காக பலியை செலுத்தி கிரயத்தை செலுத்துகிற தெய்வமாக இருக்கிறார். ஆமென். உலக பிரகாரமான நிறைய அன்புகளை பற்றி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பார்க்க போகிறோம். இந்த அன்பை பற்றி நான் பேசுகிறப்போ, இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த லவ் லாங்குவேஜ் அப்படின்னு வந்து ஒரு 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 புதிய ஒரு கான்செப்ட்.
இது என்னவா? நான் வந்து உன்னை நேசிக்கிறது, ஒரு விதமான ஒரு நேசமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து நீ gift வாங்கிட்டு வந்தாதான் என்னை பொறுத்த வரைக்கும் அது அன்பு. சில பேருக்கு என்னோட மணிக்கணக்கா ஃபோன்ல பேசினாதான் அவங்களுக்கு அன்பு. சில பேருக்கு அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும், அவங்களுக்காக வந்து ரொம்ப நேரம் ஓட்டிட்டு வந்தாங்கன்னா, இல்லை அவங்கள வந்து பிக்கப் பண்ணாங்கன்னா, இல்லை அவங்களுக்காக ஏதாவது ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அது ஒரு விதமான அன்பு. சில பேருக்கு வந்து, இப்போ எங்கள் அப்பா இருக்கிறார்ல, அவர் வந்து எப்போல்லாம் ரொம்ப நேரம் ஊழியம் செஞ்சுட்டு நைட்டு ரொம்ப லேட்டாக வராரோ, அவர் என்ன தெரியுமா செய்வார்? அன்பாக வந்து நான் தூங்கிட்டு இருந்தேன்னா நைஸாக என் பக்கத்தில் வந்து, பிங்கிம்மா டேடிக்கு கொஞ்சம் கால் அமுக்கி விடுறியா அப்படின்னு வந்து கேட்பார். அப்படி கேட்குறப்போ எனக்கு தெரியும், நான் அவரை கால் அமுக்கி விடுறது அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்பின் செயல். எனக்கு கால் அமுக்கி விட்டால் எனக்கு பிடிக்காது. என் காலை தொட்டாலே எனக்கு பிடிக்காத, டென்ஷன் ஆயிரும், கத்திடுவேன் நான். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் காலை அமுக்கி விட்டால் அது வந்து அன்பு. ஸோ ஒருத்தவங்களுக்கும் ஒரு விதமான அன்பின் வெளிப்படுத்துதல் உள்ளது. ஆமென். நல்லா யோசித்து பாருங்களேன். சில பேருக்கு வந்து நிறைய இந்த கிராஃப்ட் ஒர்க் குட்டி குட்டியாக செஞ்சு கொடுக்க பிடிக்கும். இந்த அம்மாங்களை பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து நல்லா ஹாப்பி மூட்ல இருந்தாங்கன்னா பயங்கரமாக வீட்டில் ஃபுல்லாக அன்னைக்கு விருந்து தான். பிரியாணி, என்ன ஓடுறது, பறக்கிறது, தவழ்றது எல்லாமே டேபிளில் தான் இருக்கும். அன்பு. ஆமேன். பார்த்துருக்கிறீங்களா? இந்த பர்த்டே எல்லாம் வந்துருச்சுன்னா சில தாய்மார்களும் தகப்பனார்களும் அவங்க வந்து ஐ லவ் யூ இல்லை ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதிலாக நல்லா கிஃப்ட் வாங்கி கொடுத்துருவாங்க. திடீர்னு வந்து வீடு ஃபுல்லாக வந்து டெக்கரேஷனாக இருக்கும், சாப்பாடுலாம் இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அதுதான் அவங்க வெளிப்படுத்துகிற அன்பு. ஆமேன். இப்படி ஆண்டவர் நம்ம மேல வெளிப்படுத்துகிற அன்பு எப்பேற்பட்ட அன்பு தெரியுமா? பலி செலுத்துகிற அன்பு. இதை வந்து நம்மளுடைய பெற்றோர்னாலேயோ யாருனாலேயோ செலுத்த முடியாது. இது சகலங்களையும் தாண்டி உயர்ந்து இருக்கிற அன்பு. அதனாலதான் ஆண்டவர் வந்து கொரிந்தியர்ல சொல்லுகிறார், இவைகளை காட்டிலும் மேலாக இருப்பது என்னது? அன்பு மாத்திரம்தான். சகல காரியங்களையும் மேலாக உயர்ந்து இருக்கிறது என்னது? அன்பு. Love is patient, love is kind, it does not envy. அன்பு இது, அன்பு அது. ஆண்டவர் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் அதெல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்றாரு, நீ எத்தனை மணி நேரம் ஜெபிச்சாலும், நீ எவ்வளோ அந்நிய பாஷையில் பேசினாலும், நீ எவ்வளோ தீர்க்க தரிசனம் உரைச்சாலும், இது எல்லாத்தையும் காட்டிலும் மேலானது என்னவா இருக்கிறதா? அன்பு. ஆண்டவர் அன்புன்னு சொல்றப்போ அவர் வெறும் அவர் மேல இருக்கிற அந்த ஃபீலிங்கை பத்தி ஆண்டவர் பேசல. இந்த 4 டைப்பை பத்தி நான் சொன்னேன்ல, ஸ்டோர்கே, ஈரோஸ், ஃபீலியோ, அகாப்பே. இதுல இந்த 3 விதமான டைப்புமே இட்ஸ் அ ஃபீலிங். சில பேருக்கு அவங்க தாய் தகப்பன் மேல இருக்கிற அன்பு வந்து, அவங்க ஏதாவது அவங்க அம்மா அப்பாவை பண்ணிட்டாங்கன்னா, சில பாய்ஸ் பார்த்துருக்கிறீங்களா, அவங்க அம்மா கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்துருட்டுமே அவ்வளவுதான், உள்ள இருந்து அப்படியே கொதிக்குதுன்னு ஒரு கோவம் வந்துடும். இட்ஸ் a feeling. ஆனா ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு, ஆண்டவர் ஏன் வந்து அன்பு சகல காரியங்களையும் காட்டிலும் மேலாக இருக்கிறதுன்னு சொல்றாருன்னா, அவர் ஃபீலிங்கை பத்தி பேசல, அகாப்பைய பத்தி பேசுகிறார். அகாப்பேனா என்னது? பலி செலுத்துகிற அன்பு. இந்த பலி செலுத்துகிற அன்பு என்ன தெரியுமா கொண்டு வரும்? இந்த பலி அப்படின்றது ஒரு உடன்படிக்கைய சிக்னிஃபை பண்ணுகிற ஒரு காரியமாக உள்ளது. இந்த தாவீதை எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், தாவீது வந்து ஆண்டவர் மேல அன்பு செலுத்துறதுல வந்து பேர் போனவர். அவர் எவ்வளோ தப்பு பண்ணியிருந்தார், எவ்வளோ வந்து அவர் ஆண்டவருக்கு விரோதமான காரியம்லாம், பிடிக்காத காரியம்லாம் செய்திருந்தார். ஆனாலும் ஆண்டவர் அவரை பார்த்து என்ன சொல்லுகிறார்? என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று அவரை சொல்லுகிறார். அவரை பார்க்கலும் ஆக்சுவலி நிறைய நல்ல பேர்லாம் இருந்தாங்க. ஆனா இவர் ஆண்டவர்கிட்ட இருந்து அந்த அகாப்பே அப்படின்ற அன்பை ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டார். அதுதான் அவருடைய சீக்ரெட்.
தாவீது மேல ஏன் ஆண்டவர் இரக்கமா இருந்தாருன்னா, அவர் ஆண்டவர்கிட்ட இருந்து அந்த அகாப்பே என்ற அன்பை பெற்றுக்கொண்டாராம். எப்படி தெரியுமா செஞ்சாரு? இரவும் பகலும் ஆண்டவருக்கு ஓயாம என்ன செஞ்சாரு? பலிகளை செலுத்தினாராம். அது எவ்வளோக்கு எவ்வளோ பலி செலுத்தினார்னா, அவருனால ஒரு ஹியூமனா நீங்க தூங்கணும், சாப்பிடணும், பசிக்கும், நீங்க உங்களுடைய அன்றன்ற வேலைகள் எல்லாம் செய்யணும். அதனால இவர் சொன்னாராம், 24 மணி நேரமும் என்னால செலுத்த முடியாது, ஆனா அதுக்கு பதிலாக நான் என்ன செய்யறேன், நான் காசு கொடுத்து ஆட்களை வர வச்சு ஓயாம என்னுடைய வீட்டுல பலியை செலுத்திக்கிட்டே இருக்கிறேன். அதனால என்ன ஆயிடுச்சு, அந்த பலியை செலுத்த 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 ஆண்டவருடைய இருதயம் எப்படி தெரியுமா ஆயிடுச்சு, அவருக்கு நேராக திரும்பிருச்சான். அவருக்கு நேராக திரும்பிருச்சு. ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் அவருடைய பலியை ஒரு பலியை செலுத்துறப்போ ஆண்டவர் என்ன தெரியுமா செய்வாரு, அதுக்கு பதிலீடா ஆண்டவர் அந்த பலியை அங்கீகரிப்பார். அந்த பலி மேல பிரியமா இருந்தாருன்னா ஆண்டவர் என்ன செய்வாரா, அங்கீகரிப்பார். அந்த பலியை ஆண்டவர் அங்கீகரிக்கிறப்போ ஆண்டவர் அந்த இடத்துல இறங்கி அந்த பலியை அவருக்குன்னு அங்கீகரிப்பார். அவர் அங்கீகரிக்கிறதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம், அவங்க என்னென்னலாம் சொல்லி வேண்டி ஆண்டவரா தேடுறார்களோ அந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் வாய்க்க செய்வாராம். அதனாலதான் தாவீது ஒவ்வொரு போருக்கு முன்னாடியும் ஒவ்வொரு முக்கியமான தருணங்களுக்கு முன்னாடியும் ஆண்டவர் போய் ஆராதனை செய்கிறார், ஆண்டவர் போய் பலியை செலுத்துறார். ஸோ இவர் இப்படி செய்ய 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 ஆண்டவர் அந்த அங்கீகரிக்கிறார். ஸோ ஒரு வாட்டி இவர் பலிபீடத்தில் போய் பலியை ஏறெடுக்கிறப்போ ஆண்டவர் பரலோகத்திலிருந்து இவரை தேடி இவருடைய பலிபீடத்துக்கு வந்துருவாராம். சரிப்பா, இவனுடைய பலியை நம்ம எடுத்துட்டோம், மன திருப்தியா இருக்கு, நம்ம அடுத்த வேலையை பார்க்க போறோம். ஆண்டவர் கிளம்புறதுக்குள்ள இவர் என்ன செய்யறானா, ஆண்டவர் இருங்க இருங்க, அடுத்த பலியை எடுத்துட்டு வரேன், இருங்க இருங்க, இன்னும் முடியல, இன்னும் அடுத்த பலி. இந்த சின்ன பிள்ளைங்களெல்லாம் பார்த்துருக்குறீங்களா, அவங்க இந்த அம்மா அப்பா ஆஃபீஸ்க்கு போகிறப்போ அவங்க ஒரு ட்ராமா பண்ணுவாங்க, பார்த்துருக்குறீங்களா? சின்ன வயசில் நான் ரொம்ப எங்கள் அப்பா மேலே அன்பாக இருக்கிற பொண்ணு. அப்போ நான் மட்டும்தான், எனக்கு தம்பி கிம்பிலாம் யாருமே கிடையாது, நான் மட்டும்தான் எங்கள் வீட்டில், நான் தான் ராஜா, நான் தான் எல்லாமே. அப்போ என்னுடைய அப்பா கூடவே இருப்பார். அவர் இருந்தாருன்னா அவர் கையில் தான் தூங்குவேன், அவர் தான் தூக்கி வைக்கணும், அவர் தான் எனக்கு ஊட்டணும், எல்லாமே அவர் தான் செய்யணும். ஆனால் இவர் டெய்லி காலையில் கிளம்பி வேலைக்கு போகிறப்போ நான் அழுவேனா ஒரு அழுக, டேடி என்னை விட்டு போகாதீங்க டேடி அப்படின்னு என்ன செய்வேன்னா, போய் வாசல்ல நின்றுட்டு இருக்கிற எங்க அப்பாவுடைய 2 காலையும் போய் இப்படி டைட்டா பிடிச்சிருவேனா, டேடி என்னை விட்டு போகாதீங்க, என்னையும் கூட்டிட்டு போங்க ஆஃபீஸ்க்கு, இன்னும் கொஞ்ச நேரம் இருங்க டேடி, இன்னும் கொஞ்சம். பார்த்துருக்கிறீங்களா அந்த சின்ன பிள்ளைங்க பண்றத? இதே போலதான் தாவீது இந்த சீக்கிரட்டை புரிஞ்சுக்கிட்டார். ஆண்டவர் நம்மளை விட்டு விலகி தூரமா போனாதானே ஒரு வாட்டி அவரை வரவேற்கணும், கூடயே வச்சுக்கலாம், அவருக்கு ஆகாப்பே பண்ணிக்கிட்டே இருப்போம், அவர் கூடயே இருப்பார், அவருக்கு பலியை செலுத்திக்கிட்டே இருப்போம், அவர் கூடயே இருப்பார். அதனால இவர் ஓயாம என்ன செய்யறாரு, இரவும் பகலும் ஓயாம பலியை செலுத்திக்கிட்டே இருக்கிறார். ஒரு வாட்டி ஆண்டவரும் பரலோகத்துல இருந்து இந்த பலியை ஏறெடுத்து அவருக்குன்னு அங்கீகரிச்சுட்டு போறதுக்குள்ள அடுத்த பலி. இதை முடிச்சு இதை கிளீன் பண்றதுக்கு கூட இடம் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஆண்டவர் மேல இந்த அகாப்பை அன்பை செலுத்தி 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 செலுத்திக்கிட்டு இருந்தனால ஆண்டவர் தாவீதை அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். ஆமே ஆமே. அதனால கர்த்தருக்கு நீங்க செலுத்துக்கிற பலியில ஒரு உடன்படிக்கை உள்ளது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உடன்படிக்கை, உடன்படிக்கை. ஆமே ஆமே. ஸோ இந்த உடன்படிக்கையை ஆண்டவர் நம்மளோட செய்வது ஒரு முக்கியமான ஒரு சின்னமாக இருக்கிறது, ஆண்டவர் மேல நம்ம செலுத்துகிற அன்புக்கு. இதை பற்றி ஒரு சின்ன ஸ்கிட்டு நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ஆண்டவருக்கு நம்ம செலுத்துகிற அன்பும் ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கறதும் ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம பெற்றுக்கொள்வதற்கும் ஆண்டவர் நம்மளை எப்படி தகுதிப்படுத்துறார், எப்படி ஆண்டவர் நம்ம கொடுக்கிறார், எப்படி நம்ம அதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றத ஒரு சின்ன ஸ்கிட்டா இப்போ ரூவா ஏரோஸ் டீம் உங்க மத்தியில போட இருக்கிறாங்க. நல்லா கரங்களை தட்டி அவங்கள வரவேற்கலாமா?
back to our YouTube channel Darfan Views. இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இவ்வளோ நாள் வரைக்கும் நீங்க கொடுத்துட்டு வந்த சப்போர்ட்டுக்காக ரொம்ப தேங்க்ஸ். லாஸ்ட் வீக் கோயம்புத்தூர் குப்புமாவை சாப்பிட சொல்லியிருந்தீங்க. இந்த வீக் பார்த்தா இந்தியாவை சாப்பிட சொல்லியிருக்கீங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம கடைசியா இந்தியாவை சாப்பிட போறோம். இது வரைக்கும் நீங்க யாருமே பார்க்காத அளவுக்கு ஒரு ஆன் ஸ்பாட் கிவ் அவே நம்ம பண்ண போறோம். இந்த ஷோவோட நேம் என்னன்னு தெரியுமா? எனி கெஸஸ்? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த ஷோவோட நேம் என்னன்னா என்ன வேணும்? ஐயா, என்ன வேணும்னு ஒரு ஷோவா? என்னாண்ட தேங்காய் இருக்குது, இது போதுமா பாரு. இப்போ பாத்தீங்கன்னா என் கண்ணு முன்னாடி விதவிதமான ரொம்ப எக்ஸ்பென்சிவான நிறைய கிஃப்ட்ஸ் இருக்கு. சொக்க வைக்கும் ஜுவல்லரி, குழு குழும் நாளைக்கு ஒரு ஹாலிடே ட்ரிப், PS5, 2 lakhs மதிப்புள்ள ஒரு மேக்கப் செட். உங்களுக்கு என்ன தேவை? நிறைய பணம் வேணுமா? பணம் கூட இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், without further delay, let's see who is the first lucky charm. ஹே மச்சி, அது நம்ம டர்ஃபான் தானே? ஆமாண்டி, வாடி ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். ஹே, நான்லாம் வரலடி, சும்மா இருடி. ஏ, ஒரே ஒரு செல்ஃபி தானே, வாடி வாடி. ஹே டர்ஃபான், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை பார்த்ததுல ஐ அம் so happy. உங்களோட நான் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? Hey friend, so pleased to meet you. ஒரு செல்ஃபி தானே, கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஸோ நான் ஒரு கிவ் அவே பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா இங்க இருக்க பாக்ஸஸ்ல ஒன் ஆஃப் த பாக்ஸஸை சூஸ் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். ஹே, இது செம்ம மேட்டரா இருக்குடி. வாடி, நம்ம இதால ஒன்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஏ சூப்பர் டி. நம்ம ஏன் கண்ணை மூடிட்டு இங்கி பிங்கி பாங்கி போட்டு பார்க்க கூடாது? சரி ஓகே டி, போட்டு பார்த்துடலாம். இங்கி பிங்கி பாங்கி, father had a donkey, donkey died, father cried, இங்கி பிங்கி பாங்கி. கங்க்ராச்சுலேஷன்ஸ், கண்ணை திறந்து பாருங்க. நீங்க 2 lakhs worth உள்ள ஒரு மேக்கப் கிட் வின் பண்ணிருக்கீங்க. Thank you so much டர்ஃபான். இனிமே வார வாரம் தான். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நிறைய எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்ஸ்லாம் இருக்கு. அடுத்த அதிர்ஷ்டசாலி யாருன்னு பார்க்கலாம், என்னென்ன வின் பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டே இருங்க. ஒருவேளை இந்த பிளேஸ்க்கு வந்தீங்கன்னா நீங்க கூட அடுத்த லக்கி வின்னரா இருக்கலாம். ஓ, அங்க பாருங்க, ஒரு கியூட்டான ஃபேமிலி போயிட்டு இருக்கு. ஏமா கேமராமேன், சீக்கிரமா வாமா, போயிட போறாங்க. கால் வலிக்குதுப்பா. பா பா பா, என்னைய தூக்குப்பா. பா பா பா, அம்மாட்ட அப்புறமேட்டு நீ பேசிக்கப்பா. அப்பா தூக்குப்பா. பா பா பா, அங்க பாத்தியா ஐஸ்கிரீம் பா. பா பா, பாத்தியா குதிரை? நான் ஃபர்ஸ்ட் அந்த குதிரையில நான் ஃபர்ஸ்ட், அப்புறம் நீ, அப்புறம் அம்மா, எல்லாரும் போலாம்ப்பா. பா ப்ளீஸ் பா. டேய், கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. உங்க அம்மாவை அந்த குதிரையில ஏத்துனா எப்படின்னா அந்த குதிரை உயிரோட இருக்கும்? சொன்னா கேளுடா, கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. உங்க அம்மா மாதிரியே தொண பண்ணாதடா. டேய் என்னங்க, என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க? நகைக்கடைக்கு போவோம் வாங்க, ரொம்ப லேட் ஆயிருச்சு. சரி குழந்தைய புடிச்சுக்கோ, நம்ம போற வழியில வாங்கிக்கலாம். ஹாய் குட்டி, ரொம்ப கியூட்டா இருக்கீங்களே. உங்க பேர் என்ன? நேரங்காலம் தெரியாம இவன் வேற டென்ஷன் ஏத்திட்டு இருக்கான். யார் இவன்? என் பேரு அழகு சுந்தரம். பேருக்கு ஏத்த மாதிரி அழகா இருக்கியேப்பா. அங்கிள் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன். ஐ, கிஃப்டா? ஜாலி ஜாலி. ஐயே, இவன் யாரு? 10 ரூபா கிஃப்டுக்காகலாம் 10 தடவை கூவுறான். என்னங்க, நீங்க வர போறீங்களா இல்லையா? மேடம் டென்ஷன் ஆகாதீங்க. கிஃப்ட் உங்க குட்டிக்கு மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்குமே இருக்கு. வாவ், எனக்குமா? தேங்க் யூ. ஆமா மேடம், உங்களுக்கு ஜுவல்ஸ் இருக்கு, உங்க ஹஸ்பண்டுக்கு நிறைய கேஷ் இருக்கு, குட்டிக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவான டாய்ஸ் கூட இருக்கு. அப்பாடா, என் தலை தப்புச்சுது. யாரு சாமி நீ? இவ்வளவு நாளா நீ எங்க இருந்த? எப்படி இருந்த? எங்கேயோ போயிட்ட போ. மம்மி, எனக்கு டாய் தான் வேணும். என்னங்க, ஜுவல்ஸ் இருக்கா? நம்ம வாங்கிக்கலாமா? சூப்பர்மா, ஜுவல்ஸ் எடுத்துக்கோ நீ. எனக்கு டாய் தான் வேணும். ஏங்க, எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்குங்க. ஜுவல்ஸ் எடுத்துக்கலாம், ஆனா அது
எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமா இல்ல எனக்கு ஏத்த மாதிரி இருக்குமான்னு தெரியலையே. ஒண்ணு பண்ணலாம், அந்த காசை எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு பிடிச்ச மாதிரி ஜுவல்ஸ் கடையில போய் எடுத்துக்கலாம்ல. என் உயிரை வாங்காதடி. ஏங்க ஏதாவது சொன்னீங்களா? இல்லம்மா, நீ தான் என் உயிருன்னு நான் சொன்னேன். உனக்கு எது போட்டாலும் அழகா அம்சமா இருப்ப. உனக்கு ஏத்த டிசைன் இந்த கடல்லே இல்லையா? தேங்க்ஸ்ங்க. நான் நேரா வண்டியை கேஆர்டிக்கு விடுறோம். மம்மி நோ ப்ளீஸ், எனக்கு டாய் தான் வேணும். சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. இங்க என்ன குடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு வா. என் வீக்கெண்ட் டைமை நீ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. எனக்கு இதெல்லாம் வேணாம். எனக்கு பிடிச்ச டிசைன் தான் நான் வாங்க முடியும். நேரா காசு எடுக்கிறோம், வண்டியை கேஆர்டிக்கு விடுறோம், அவ்வளவுதான். நான் சொல்றத நீ கேளு. நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது. கேட்க முடியாது. நான் சொல்றத நீங்க கேளுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார், உங்க பையன் இந்த எக்ஸ்பென்சிவான டாயை செலக்ட் பண்ணிருக்கான். இதுக்கு தான் சொன்னேன் என் பேச்ச அப்பவே கேளுங்கன்னு. ச்சே, வட போச்சே. சரி ஓகே, மத்தவங்க எல்லாம் என்ன கிஃப்ட் எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். மாமா, நம்ம எப்பவுமே ஸ்டடியா தான் மாமா இருக்கிறோம். இந்த பூமி தான் நம்மள சுத்தின்னு இருக்குது. நம்ம எவ்வளவு ஆச்சாலும் கண்ணு மாமா. நம்ம ஏ மச்சான், என்னடா கிட்ட போப்போ ஒரு டப்பன் தான் தெரியுதா? ஏய் குர்ஃபான் 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 குர்ஃபான். ஏ டர்பான பாத்தீங்களா? ஏ பீச்சில பாத்தீங்களா? ஜிங்க ஜிங்க. ஹே டர்பான பாத்தீங்களா? வா மச்சான், அவன்கிட்ட போய் ஒரு கட்டிங் கேட்போம். அவனுக்காக நம்ம எவ்வளோ வீடியோஸ் பார்த்துக்கிறோம், எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம். நமக்காக ஒரு கட்டிங் வாங்கி தர மாட்டானா மச்சான் அவன்? ஹே கேமராமேன், அங்க பாருங்க, நம்மள நோக்கி 2 வினோதமான ஜந்துக வந்துட்டு இருக்கு. வாங்க தாழ்வான பகுதியை நோக்கி ஓடுவோம். ஏய் ஓடுறான் பாரு, புர்றாவன டேய், நில்றா டேய். டேய் கைஸ் ஸ்டே பாஸ் அப்படியே கொஞ்சம் ரோல் பண்ணுங்க. பார்க்க அப்படியே அம்சமா அழகா இருக்கிறீங்க. இப்பெல்லாம் நல்ல கண்டென்ட் போட்டா மவுஸே இல்ல பாஸ். இந்த மாதிரி ஏதாவது போட்டாதான் வியூஸ் போகுது. அப்படியே இருங்க. பாத்துமா, உனக்கு எதுவும் ஆகல? இல்லப்பா, நல்ல வேலை நம்ம ஃபைனலா டர்ஃபானை மீட் பண்ணிட்டோம். டர்ஃபான், நைஸ் டு மீட் யூ. சீக்கிரம் அந்த கிஃப்ட கொடுங்க. ஐ அம் ரியலி எக்ஸைட்டட். டேய், எங்க இருந்துடா வரீங்க? சும்மா கிஃப்ட்னு சொல்லாம கைய கொடுங்கடா. ச்சே, ஏமா பிரசன்டி, நீயாச்சும் கைய கூடம்மா. வெல்கம் டு என்ன வேணும் வித் டர்ஃபான். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க எக்ஸ்க்ளூசிவான கிஃப்ட் வாங்குறதுக்கு கடலை தாண்டி, மலையை தாண்டி, காடெல்லாம் தாண்டி ஒரு கப்பல் வந்திருக்காங்க. இப்போ அவங்கள நம்ம மீட் பண்ணலாமா? ஏய் ஸ்டாப்பிங். நாங்க மட்டும் என்ன சும்மாவா? எங்களுக்கும் எல்லா கிஃப்டும் வேணும். ஏய் வேல்யூடு. நாங்களே இப்போ கிஃப்ட் சூஸ் பண்றோம். என்ன மச்சி கிஃப்ட் இவ்வளோ முக்கியா இருக்குது? என்ன பாஸ், இந்த காசு வரல பாட்டில கொடுத்துக்கல பாஸ். நான் பாஸ், நீங்க போங்க பாஸ். ஏய் மச்சி, இந்த காசை வச்சு நம்ம பாட்டிலா வாங்கி ஆட்டினே இருக்கலாம். எல்லாருமே அவங்களுக்கு தேவையான பாக்ஸ் தான் சூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா கடைசியா இந்த ஒரு பாக்ஸ் இருக்கு. இதை யார் எடுத்துக்கிறாங்கன்னு பார்க்கலாம். தர்ஃபான், இங்க நடந்த எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஒருத்தங்களுக்கு கேஷ் கொடுத்துருக்கீங்க, ஒருத்தங்களுக்கு ஜுவல்ஸ் கொடுத்துருக்கீங்க. நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன். என் கஷ்டத்தை மாத்துற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன கிஃப்ட் இருந்தா கூட எனக்கு கொடுங்க. அதை நான் ஏத்துக்கிறேன். என்ன இதுல சாவி இருக்குது? ஏ மச்சான், சாவிதான் மச்சான். ஐயோ சாவியா? நான் கூட வேற என்னமோ நினைச்சேன்.
இவ்வளோ நேரம் நின்று பார்த்ததே வேஸ்ட். வா கிளம்பலாம். இப்படிதான் நம்மளும் இருக்கோம்ல. கண்ணுக்கு தெரியல இந்த ஆசீர்வாதங்களுக்காக நம்மை ஆசீர்வதிக்கிறவரையே நம்ம மறந்துருக்கிறோம். கைகள்ல சங்கிலி, மனதுல சங்கிலி, ஆவிக்குரிய வாழ்க்கையில சங்கிலி. ஆனா நம்ம பிஸி. பணம், பதவி, பேரு, பாராட்டு இவை எல்லாவற்றையும் துரத்திக்கிட்டே நம்ம கட்டப்பட்டிருக்கோன்றது நமக்கு தெரியாம போயிடுச்சு. தீமையின் கைகளுக்கு நோயிலிருந்து, வறுமையிலிருந்து, சாபத்திலிருந்து, அவமானத்திலிருந்து, குற்ற உணர்ச்சியிலிருந்து நாம் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆம், இயேசு நம்மை ரட்சிக்கவே ரட்சகராக இந்த உலகத்தில் பிறந்தார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? விடுதலை கிடைத்த பிறகும் அடிமையாவே வாழ்ந்துட்டு இருக்கோம். உண்மையான விடுதலையை தேட நேரம் இல்லை, நித்திய ஜீவனை பெற நமக்கு நேரம் இல்லை, பரலோகத்திற்கான வழியில நடக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த உலக ஆசீர்வாதங்களுக்காக நம் வாழ்க்கையே அடகு வைக்கிறோம். சங்கிலிகளை உடைக்க, கட்டுகளை அவிழ்க்க, நம்மை விடுவிக்க, நம்மை பரலோகத்திற்கான வழியிலே அழைத்து செல்ல இயேசு இந்த பூமியில் பிறந்தார். இப்போ நம்ம விழிப்படைந்து உணர வேண்டிய நேரம். உண்மையான ரட்சிப்பையும், உண்மையான விடுதலையும், உண்மையான காரணத்தையும் கொண்டாடுகிற நேரம். திருடன் திருடவும், கொல்லவும், அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். யோவான் 10:10. Amen. Wonderful. Thank you, Arrows Rua team, for the wonderful skit. ஆண்டவர் நம்ம மேலே எந்த அளவுக்கு அன்பு வச்சிருந்தாருன்னா, இந்த அகாப்பே அன்பை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம மேலே அன்பு வச்சிருந்தாருன்னா, அகாப்பேயோடைய அன்புக்கு என்ன அர்த்தம்? பலி செலுத்துகிற அன்புன்னு அர்த்தம். ஆண்டவர் பலியாக அவர் ஏதோ விலக்கிரயமான ஒரு காரியத்தை மாத்திரம் செலுத்தலை, அவரையே அவர் கொடுத்தார். ஆமென். அந்த பலி தான் இன்றைக்கு நம்மளை உயிர் வாழ வைக்கிற அன்பாக இருக்கிறது. அதுதான் அகாப்பே என்ற அன்பு. இந்த இஸ்ரவேல் மக்களை நம்மளுடைய பைபிளில் நிறைய படிச்சிங்கன்னா, சிறைச்சாலையில் அடிக்கடி போய் விடுவாங்க, பார்த்துருக்கிறீங்களா? அப்போதான் ஆண்டு மீட்டு ரட்சித்து அவங்களுக்கு ஒரு புதிய ஒரு துவக்கத்தை கொடுத்துருப்பார். ஆனால் மீண்டும் 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 அதே பாவங்கள், அதே விதமான வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு அவங்களுக்கு மேலேயே அவங்க அந்த கட்டை போட்டுப்பாங்க. பார்த்துருக்குறீங்களா? அப்போதான் ஆண்டவர் எகிப்திலிருந்து அவங்களுக்கு வெற்றியை கொடுத்து அவங்களை வெளியே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே எகிப்திலேயே இருந்திருக்கலாம், அதே 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 வீட்டில் இருந்திருக்கலாம், நமக்கு என்ன பிரச்சனை, அங்கேயே நல்லா தானே இருந்தோம். ஆண்டவர் ஒரு காரியத்திலேருந்து நமக்கு விடுதலை கொடுத்துருக்கிறாருன்னா திருப்பி திருப்பி அந்த காரியத்துக்கு போகக்கூடாது. ஆண்டவர் மேலே உண்மையாகவே அன்பு செலுத்துறது. இந்த பலியை ஆண்டவர் எப்படி திரும்ப நம்மகிட்ட விருப்பப்படுகிறார்? நம்ம அவர் மேலே வச்சிருக்கிற விசுவாசம், நம்மளுடைய சரீரத்திற்கு நாம் மரிக்கிற மரணம். இதுதான் நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்தக்கூடிய விலையேற பெற்ற பலி. இதை விட ஒரு பலியை உங்களால் செலுத்தவே முடியாது. வசனம் சொல்லுகிறது இல்லை, மாம்சத்துக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? சாகணும். அப்படிதான் இயேசுவும் அந்த சிலுவையில் நமக்காக மரிச்சார். இந்த பலியை பற்றி பார்க்கிறப்போ ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் 9வது வசனத்துல இருந்து 21வது வசனம் வரைக்கும்
மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்க அப்புறம் வீட்டுக்கு போய் வாசிங்க. இதுல ஆண்டவர் முதல்ல செய்யற ஒரு உடன்படிக்கையை பத்தி நம்ம பார்க்கிறோம். நான் சொன்னேன், இந்த பலி ஆண்டவர் நம்ம மேல செலுத்துகிற அன்பின் சின்னம். இந்த உடன்படிக்கை பலியோட ஒன்னா சேர்ந்து ஒரே பிரமாணமாக இருக்கிற அன்பு தான் உடன்படிக்கை. இந்த பலி தான் உடன்படிக்கையோட இணைந்து இருக்கிற காரியம். ஸோ ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து ஒரு உடன்படிக்கையை சொல்லுகிறார். ஆபிரகாமே, உன்னுடைய ஜாதிகளை நான் பெரிய ஜாதியா மாற்ற போகிறேன். நான் வானத்துல இருக்கிற நட்சத்திரத்தை போலையும் பூமியில இருக்கிற மணலை போலவும் நான் மாற்ற போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் அவ்வளோ வயசான ஆபிரகாம், பிள்ளைகளே இல்லாத ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் இதை சொல்லுகிறார். சொன்ன உடனே ஆபிரகாமுக்குள்ள ஒரு சந்தேகம். ஆண்டவரே, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு, ஆனா நீங்க எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க. இதெல்லாம் சொல்லியிருக்கிறீங்க, நிச்சயமாவே எனக்கு செய்வேன் அப்படின்ற எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாராம், அப்பா நம்ம 2 பேரும் ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கலாம். அந்த உடன்படிக்கையை எப்படி செய்யணும்னு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு விளக்கி சொல்லுகிறார். ஸோ பழைய ஏற்பாட்டில் ஒருத்தர் உடன்படிக்கை செய்யணும்னா அவங்க என்ன செய்வாங்களாம், ஒரு மிருகத்தை எடுத்துட்டு வெட்டி அது 2 பாதியா வச்சு அந்த மிருகத்துடைய ரத்தம் அந்த மிருகத்துக்கு நடுவுல இருக்கும், அந்த 2 பாதிக்கு நடுவுல இருக்கும். அந்த 2 பாதிக்கு நடுவுல என்ன செய்வாங்களாம், இந்த உடன்படிக்கையை செய்கிற 2 பேர் நடக்கணும். அதன் வழியா நடந்து போயிட்டு வந்தாங்கன்னா அந்த உடன்படிக்கை பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. 2 பேரும் ஒரு பந்தத்துல ஒரு உடன்படிக்கையில இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இததான் ஆண்டவர் சிக்னிபிகன்ஸா இந்த ரத்தத்தின் உடன்படிக்கையை தான் ஆண்டவர் மீண்டும் 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 வசனத்துல பேசிக்கிட்டே இருக்கிறார். ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள், ரத்தத்தினால உங்களை வாங்கி இருக்கிறேன். அதே போலதான் ஒரு திருமணத்தையும் இது சிக்னிஃபை பண்ணுகிற ஒரு முக்கியமான உடன்படிக்கையின் சின்னமாக இருக்கிறது. ஸோ இந்த ரெண்டு மிருகத்தின் துண்டுக்கு நடுவுல இருக்கிற அந்த ரத்தத்துக்கு நடுவுல நடக்கணும் 2 பேர். ஸோ ஆபிரகாமுக்கு ஆண்டவர் இதை விளக்கி அதை எப்படி செய்யணும்ன்ற எல்லாத்தையும் கொடுத்துட்றாரு. அப்புறம் திடீர்னு என்ன தெரியுமா ஆகுது ஆபிரகாமுக்கு, திடீர்னு ஆழ்ந்த தூக்கம். யாரும் அவரை போராடல, யாரும் அவரை உடன்படிக்கை செய்யாம தடுக்கல. ஆழ்ந்த தூக்கம். இவருக்கே அறியாம இவர் எல்லாத்தையும் வெட்டி அந்த ரத்தத்தெல்லாம் போட்டு ரெடியா வச்சிருக்கிறார். திடீர்னு எங்க இருந்துதான் தெரியல, இவருக்கு அவ்வளோ ஆழ்ந்த தூக்கம் தூங்கிடுறாரா. தூங்குறப்போ வசனத்துல ஆண்டவர் ரொம்ப அழகான ஒரு காரியத்தை செய்கிறார். ஆண்டவர் தான் இவருக்கு ஆபிரகாமுக்கு தூக்கத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் தூக்கத்தை மாத்திரம் கொண்டு வரல, ஆண்டவர் ஆபிரகாமின் சார்பாக இந்த பலியை, இந்த உடன்படிக்கையை ஆண்டவர் ஏறெடுக்கிறாராம். என்ன தெரியுமா செய்கிறாரு ஆண்டவர் 18வது வசனம் வாசிங்க. பதினேழாவது வசனம் வாசிங்க. என்ன போச்சா, புகைகிற சூளையும் அக்கினியும் போச்சான். இது ஒரு நபர் இல்ல, 2 பேர். ஆபிரகாமுடைய இடத்தை ஆண்டவர் எடுத்துக்கிட்டு ஆண்டவர் என்ன சொன்னாராம், உன்னுடைய சார்பில் உன்கிட்ட உடன்படிக்கையை செய்கிறேன், ஆனால் அதை பூர்த்தி செய்ய உன்னால முடியலன்னா உன்னுடைய பங்கையும் நானே செய்கிறேன் அப்படின்னு 2 பேருடைய உடன்படிக்கையை ஆண்டவரே எடுத்துக்கிட்டு சொல்றாராம். உனக்கு பதிலா உன் சார்பில் உனக்கு உடன்படிக்கையை மாத்திரம் நான் கொடுக்கிறேன், உன்னுடைய உடன்படிக்கையின் கட்டளைகளை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறாராம். இதேதான் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில மரிக்கிறப்போ, அந்த சிலுவையில் அவருடைய ஜீவனை விட்டு அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டு ரத்தம் சிந்தினப்போ அவரே நம்மளுடைய சார்பில் உடன்படிக்கையை பூர்த்தி செய்த தேவனாக இருக்கிறார். ஆமென், ஆமென். இதுதான் அகாப்பே அன்பு, இதுதான் அகாப்பே அன்பு.
ஆண்டவர் நமக்காக பலியை செலுத்தினால அவரோட ஒரு உடன்படிக்கையில இருக்கிறோம். உடன்படிக்கை அப்படின்றது ரொம்ப முக்கியமான காரியம். ஏன் தெரியுமா? ஒரு உடன்படிக்கையில இருக்கிறப்போ ஒரு பந்தத்துல இருக்கிறீங்க. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவில் இருக்கிற உடன்படிக்கை என்ன? கணவன் மனைவிக்கு போதனையும் மனைவிக்கு ப்ரொடெக்ஷனையும் கொடுக்கணும். மனைவி கணவனை பாதுகாத்து அவரை நல்லா போதிச்சு அவரை பார்த்துக்கணும். இதுதான் இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பந்தம். ஸோ இந்த பந்தத்துக்குள்ள வரத்துக்கு முன்பாக இவங்க 2 பேருமே 2 இண்டிவிஜுவல், 2 தனிப்பட்ட நபர்களா இருக்கிறப்போ இவங்களுக்கு மனைவிக்கு ப்ரொடெக்ஷன் இல்லை, ப்ரொவிஷன் இல்லை, கணவனுக்கு அன்பு இல்லை, கேர் இல்லை. அதனால 2 பேருமே தனியா இருக்கிறாங்க. ஆனா இந்த பந்தத்துக்குள்ள வரப்போ they come under a covering with each other. 2 பேரும் ஒரு கவரிங்குள்ள வராங்க. அதுதான் உடன்படிக்கை ரொம்ப 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 முக்கியம். அதனாலதான் எப்பெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் அவங்களோட பண்ண உடன்படிக்கையை மறந்துட்டு வேற மதமுள்ள கடவுள்களை ஆராதிச்சார்களோ அப்போல்லாம் அவங்களுக்கு பயங்கரமான காரியங்கள் நடந்தது வசனத்துல பார்த்தீங்கன்னா. அதனாலதான் நம்மளும் ஆண்டவரோட உடன்படிக்கையில இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகாப்பே அப்படின்ற அன்புக்கு இன்னொரு முக்கியமான பரிமாணம் என்னன்னா உடன்படிக்கையில இருப்பது, ரத்தத்தினால கர்த்தரோட ஒரு பந்தத்துக்குள்ள இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய சாபங்கள், நம்மளுடைய எல்லா விதமான காரியங்களையும் சுமந்து நமக்காக பலியா அவரே மாறிட்டார். இதை விட பெரிதான ஒரு ஆகாப்பையை நீங்க எங்கேயுமே பண்ண முடியாது, எங்கேயுமே பார்க்கவும் முடியாது. அதனாலதான் ஒவ்வொரு முறையும் நீங்க ஆண்டவரோட இந்த கம்யூனியன் எடுக்கிறீங்கல்ல, ராபோஜனம் எடுக்கிறீங்கல்ல, ஆண்டவருடைய அப்பத்தையும் ஆண்டவருடைய ரத்தத்தையும் இதில் ஒவ்வொரு முறை நீங்க எடுக்கிறப்போ நீங்க நினைப்பூட்டுறீங்க, நான் ஆண்டவரோட ஒரு உடன்படிக்கையில இருக்கிறேன், ஆண்டவரோட ஒரு அகாப்பே அப்படின்ற ஒரு உடன்படிக்கையில இருக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் உங்களை அந்த உடன்படிக்கைக்குள்ளதான் பார்க்கிறார். அந்த உடன்படிக்கைக்கு வெளியே போறது நம்ம மாத்திரம்தான், அவரு போக மாட்டார். நியாயப்படி பிரமாணத்தின் பிரகாரம் நீங்க பாத்தீங்கன்னா உடன்படிக்கையை விட்டு யாராவது வெளியே போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு மரணம். அவங்களுடைய வார்த்தையை அவங்க பாதுகாத்து கொள்ளல, அவங்க வார்த்தைக்கு மீறி இல்ல வார்த்தைக்கு எதிர்க்க ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு மரணம். ஆனா இயேசு என்ன சொல்றாரு? பாவத்தின் சம்பளமான மரணத்தை அவரே எடுத்துக்கிட்டு நமக்கு ஜீவனை கொடுக்கிறாராம். இதுக்குதான் கர்த்தரோட நம்ம உடன்படிக்கையில இருப்பது அவசியம். இதுக்குதான் கர்த்தரோட அன்புல நம்ம அகாப்பேல அவரோட ஒரு உடன்படிக்கையில இருப்பது அவசியம். ஆமென். கடைசியா இந்த ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த நிறைய ஸ்டோரி எனக்கு படிக்க ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ஸ்டோரிஸ் படிக்கிறப்போ இந்த சைனாவில் நடந்த ஒரு உண்மையான கதையை பற்றி படித்தேன். இந்த சைனாவில் பார்த்தீங்கன்னா இந்த 1 child பாலிசி அப்படின்னு ஒன்று இருக்குது, தெரியுமா? ஒரு குடும்பத்திற்கு ஒரு பிள்ளை மாத்திரம்தான். நிறைய ஜனக்கூட்டம் இருந்தனால அவங்க கவர்மெண்ட்டே இந்த ரூலை போட்டிருந்தாங்க. ஒரு குடும்பத்துக்கு ஒரே ஒரு பிள்ளை மட்டும்தான். அது எவ்வளோ ஜமீன்தாராக இருந்தாலுமே ஒரு குடும்பத்துக்கு ஒரே ஒரு பிள்ளை மாத்திரம்தான். ஸோ இப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு பயங்கர பெரிய ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாக்கு ஒரே ஒரு மகன். அந்த மகனை பயங்கர செல்லமா வளர்த்தாராம். அந்த மகன் எங்க போனாலும் அந்த ராஜாவுடைய பேரை சொன்னாலே அவர் யாருன்னு தெரியும். இந்த நம்மளுடைய சொசைட்டில பார்த்துருக்கிறீங்களா? இந்த கபூர் அப்படின்னாலே அவங்க ஏதோ பயங்கர பெரிய ஆட்கள் அப்படின்னு தெரியும். சிங் அப்படின்னாலே அவங்க ஒரு பெரிய ஆட்கள். அது மாதிரி இந்த ராஜாவுடைய பேரை சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும் இது ராஜாவுடைய மகன், இவருக்கு பின்னாடி பயங்கரமான பவர் இருக்குன்னு தெரியும். ஸோ ஒரு நாள் என்ன ஆயிருது, இந்த ராஜா ஆசையா வளர்த்த மகன், அந்த மகனுக்கு தான் எல்லா சொத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். ஆனா ஒரு நாள் இந்த மகன் 20 வயசுல இருக்கிறப்போ மகன் திடீர்னு மறிச்சிடுறான். அப்ப இந்த ராஜாவுக்கும் வயசாயிருச்சு, இன்னொரு வாரிசும் அவரால் ஏற்படுத்த முடியாது.
அதனால இந்த ராஜா என்ன பண்ணாராம், எங்கேயோ தூரத்துல எப்பயோ வந்து ஒருத்தவங்க குழந்தைய பெத்து அந்த குழந்தைய குப்பை தொட்டியில இருந்த ஒரு குழந்தைய இந்த ராஜா கண்ணில் திடீர்னு வந்து படுதான். அப்போ இந்த ராஜா என்ன பண்றாராம், அந்த குப்பை தொட்டியில இருக்கிற அந்த குழந்தைய எடுத்துட்டு வந்து சொல்றாராம், நான் இந்த குழந்தைய தத்தெடுத்துக்க போறேன், இந்த குழந்தை தான் இனிமேல் என்னுடைய வாரிசு. அந்த குழந்தையுடைய பேக்ரவுண்ட் தெரியாது, அந்த குழந்தையுடைய பெற்றோர் யாருன்னு தெரியாது, அந்த குழந்தை எங்கேருந்து வந்தது, அது உண்மையாலுமே சைனால பிறந்த குழந்தையான்னு கூட தெரிஞ்சிருக்காது. ஆனா இவர் என்ன சொல்றாராம், இனிமேல் இந்த குழந்தை தான் என்னுடைய வாரிசு. அதனால அந்த குழந்தைக்கு என்ன தெரியுமா ஆச்சு, அந்த குழந்தை வளர்றப்போ அந்த ராஜ்யம் முழுவதும் அந்த குழந்தைக்கு சொந்தமாச்சு. எங்கேயுமே யாருமே தெரியாம குப்பை தொட்டியில தூக்கி போட்ட அந்த பிள்ளைக்கு திடீர்னு எல்லா விதமான ராஜ்யத்தின் சொத்துகளும் சொந்தமானது. அதே போலதான் இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தை கொடுத்து இந்த அகாப்பே மூலியமா உங்களை மீட்டு கொள்றப்போ நீங்க அவரோட ஒரு உடன்படிக்கையில இருக்கிறது நிமித்தம் அவருடைய எல்லா விதமான சொத்தும் உங்களுக்கும் சொந்தம். பரலோகத்துல இருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் சொந்தம். ஆமென், ஆமென், ஆமென். இதுதான் ஆண்டவருடைய அன்பு, இதுதான் தகப்பனுடைய அன்பு. நாங்க போன வருஷம் ஒரு மீட்டிங்க்கு போயிருந்தோம் யுஎஸ்ல, அமெரிக்கா தேசத்துல. அந்த மீட்டிங் வந்து ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ். அங்கே ஏராளமான ஜனங்கள் வந்து வருவாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள். அன்னைக்கு ஈவினிங் வந்து நானும் அப்பாவும் தான் ஆராதனை எடுக்கணும். அப்பா வந்து கொஞ்சம் முன்னாடியே போயிட்டாங்க, எனக்கு முன்னாடியே போயிட்டாங்க. அதனால அவங்க ஜனக்கூட்டம் வரத்துக்கு முன்னாடியே அவங்க போய் ஸ்டேஜில் உட்காந்துட்டாங்க. ஏன்னா கூட்டம் வந்துருச்சுன்னா உள்ளே போக முடியாது அப்படின்னு. நான் பின்னாடியே வந்துக்கிட்டு இருந்தேன்னா டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு என்னால் உள்ளேயே வர முடியல. அதனால நான் வந்து கடைசியா வந்து உள்ள வந்தனால எல்லா ஜனக்கூட்டத்துக்கு மத்தியில பின்னாடி மாட்டிக்கிட்டேன். நான் ஆராதனை எடுக்கிறதுக்கு ஸ்டேஜுக்கு போனோம், என்ன செய்யறதுனே தெரியல. அப்ப எங்க அப்பாவுக்கு ஒரு மெசேஜ் மாத்திரம் போட்டேன், டாடி நான் பின்னாடி இருக்கேன், நான் க்ரௌட்ல மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு. அப்போ உடனே அவர் வந்து ஒரு வாலண்டியர் அமிச்சார். அந்த வாலண்டியர் மைக் எடுத்துட்டு, பாஸ்டர் ஆல்வின்ஸ் டாட்டர் ஹூ இஸ் தட் அப்படின்னாங்க. யார் பாஸ்டர் ஆல்வின் தாமஸோடைய மகள் அப்படின்னு சொன்னோன்னே கையை உயர்த்தி நான் சொன்னேன், நான் தான் அது அப்படின்னு. ஒன்று எங்கேயோ பின்னாடி நின்றுட்டு இருந்த என்ன கையை பிடிச்சி எல்லா க்ரௌடுக்கு மத்தியிலையும் தர 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 கூட்டிகிட்டு போய் ஸ்டேஜில் உட்கார வச்சாங்க. பின்னாடி இருந்த என்ன என்னுடைய தகப்பனுடைய பேரை சொன்னது நிமித்தம் என்னுடைய பொசிஷனையே கர்த்தர் மாத்தினார். அதே போல கர்த்தர் வசனத்துல என்ன சொல்ற, என் நாமத்தினால் எதை கேட்டாலும் கர்த்தர் அதை செய்வேன் என்று சொல்லி இருக்கிற தேவன். அதனால நீங்க ஆண்டவரோட ஒரு உடன்படிக்கையில இருக்கிறீங்க, ஒரு அகாப்பையில இருக்கிறீங்க. இது நிமித்தம் நீங்க ஆண்டவருடைய நாமத்துல எல்லாமே உங்களுக்கு சொந்தம். ஆமே. அது பூரண சுகமா இருக்கட்டும், உலக பிரகாரமான ஆசைகளா இருக்கட்டும், ஞானமா இருக்கட்டும், உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலமா இருக்கட்டும், என்னென்னலாம் அவருடைய கரங்களில் சொந்தமோ அது உங்களுக்கோ சொந்தம். ஏன்னா அவரோட ஒரு உடன்படிக்கையில நீங்க இருப்பது நிமித்தம். ஆமே. எத்தனை பேருக்கு இவ்வளோ ஒரு நல்ல தகப்பனை ஆராதிப்பது ஒரு சந்தோஷம். ஆமே. ஆனா ஆண்டவருக்கு இந்த உடன்படிக்கைக்கு செய்யற ஒரே காரியம் என்ன தெரியுமா? நான் சொன்னேன், இந்த கணவன் மனைவிக்குள்ள நிறைய விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஒருத்தர்கிட்ட. ஆனா ஆண்டவர் இந்த மாதிரியான காரியங்கள்லாம் நான் மட்டும்தான் எதிர்பார்க்கல. நான் மட்டும்தான் எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று மாத்திரம்தான், நம்மளுடைய ஆராதனை. நம்மளுடைய ஆராதனை. ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கிறப்போ எல்லா விதமான காரியங்களையும் படைச்சிட்டு அவருடைய வசனம் என்ன தெரியுமா சொல்லிடுது, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர்னால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை? ஆமென். நான் ஒரே ஒரு சீக்கிரம் சொல்லவா? ஆண்டவர்னால செய்யக்கூடாத காரியம் ஒன்னே ஒன்று மாத்திரம் இருக்குது. அவர் தன்னைத்தானே ஆராதிச்சு கொள்ள முடியாது. அதனாலதான் உங்களையும் 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 என்னையும் ஆண்டவர் உருவாக்கி என்ன செய்யறாரா, சுவாசமுள்ள எல்லாமே அவரை உயர்த்திக்கிட்டே இருக்கணும்.
அவரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும், அவருக்கு ஆராதனையை செலுத்திக்கிட்டே இருக்கணும். ஆமென். இதை ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம்தான் ஆண்டவர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். ஆனா இந்த ஒரே காரியத்தை தான் பிசாசு ஓயாம பின்தொடர்ந்து உங்களை கிட்ட இருந்து பறிக்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். எப்பெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்றோமோ அப்பெல்லாம் போராட்டம் வரும். நேற்றைய தினம் காலையிலிருந்து நான் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து இந்த மெசேஜுக்காகவும் ஆராதனைக்காகவும் உட்கார ஒரு வாட்டி என் தம்பி என் கூட இருந்தான். ஒரு வாட்டியும் கரெக்டாக நான் என்னுடைய பைபிளை திறந்து உட்கார்றப்போ என் ஃபோன் அடிக்கும். 2 வாட்டி பார்த்தான், 3 வாட்டி பார்த்தான். அப்புறம் 3வது வாட்டி அவனே சொன்னான், உனக்கு பயங்கர தடையா இருக்கே இன்னைக்கு அப்படின்னு. என்னைக்கெல்லாம் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்றோமோ பிசாசுக்கு அன்னைக்கு அல்லே இருக்காது. ஏன்னா நீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள வரப்போ அவரோட இருக்கிற உடன்படிக்கைக்குள்ள நீங்க நிற்கிறீங்க. உடன்படிக்கையிலேருந்து வெளியே இருக்கிறப்போ தான் ஈஸியாக பிசாசு உங்களை டார்கெட் பண்ணிட முடியும். நீங்கள் உடன்படிக்கைக்குள்ளே இருக்கிறீங்கன்னா ஆண்டவருடைய கவரிங்குள்ளே, அவருடைய பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால எப்போல்லாம் ஆண்டவருக்கு ஆராதனை ஏற்படுத்துறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்குள்ளேயும் பிசாசுக்கும் ஆண்டவருக்கும் நீங்கள் நினைப்பூற்ற காரியம் என்னன்னா, நான் ஒரு உடன்படிக்கைக்குள்ளே இருக்கிறேன். ஆமென். எத்தனை பேர் ஆண்டவருக்குள்ள இருக்கிற உடன்படிக்கையை புதுப்பித்து கொள்ள விரும்புகிறீங்க? ஆமென். ஆண்டவரோட அகாப்பே அப்படின்ற உடன்படிக்கை எத்தனை பேருக்கு வேணும்? ஆமென். இருக்கிற இடங்கள்ல எழுந்து நிற்கிறீங்களா? என்னோட ஆண்டவரோட இருக்கிற அகாப்பே என்ற உடன்படிக்கை எனக்கு வேணும் அப்பா. அகாப்பே உலகத்துல இருக்கிற எல்லா விதமான அன்பை பார்க்கலாம் மேலாக இருக்கிற அன்பு, இந்த உலகத்தில் இருக்கிற அன்பை பார்க்கில் இயேசுவின் அன்பு மேலான அன்பு, அகாப்பே என்ற அன்பு. ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி சொல்லுங்கப்பா, என் மேல வைத்திருக்கிறீங்க, என் மேல வைத்திருக்கிறீங்க. எத்தனை பேர் இருந்தாலும் என்னுடைய குடும்பத்தின் மேல வைத்திருக்கிறீங்க. அதனால தான் நான் ஆராதனை எடுக்கிறப்போ சொன்னேன், யாரோ இங்கே நீங்கள் எப்பயோ மறிச்சிருக்கிற வேண்டியது, ஆனால் உயிரோடு இன்னைக்கு குடும்பமாக கர்த்தரை ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறீங்க. அது ஏன்னு உங்களுக்கு தெரியல. ஆனால் கர்த்தர் நினைப்பூட்டுகிறார், என்னோட இருக்கிற உடன்படிக்கை நிமித்தம் உனக்கு பாதுகாப்பு உள்ளது. அதுக்கு நம்ம பாத்திரவானல்ல, ஆனால் கர்த்தர் நமக்கு ஒரு பந்தத்தில் இருக்கிறார், நம்மளை பாதுகாத்து கொள்வதற்கு, நம்மளை போஷிப்பதற்கு. அதனால தான் கர்த்தர், நான் நினைப்பூட்டின ஆராதனை வேலையில் கர்த்தர் ஒரு நாளும் குறைவு வைப்பதே இல்லை. ஒவ்வொரு நாளும் போஷிக்க வல்லவராக இருக்கிறார். அவரை நோக்கி சொல்லுங்க, 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கண்களை மூடி, ஆண்டவரே உங்களோட ஒரு உடன்படிக்கைக்குள்ள எங்க கொண்டு வாங்கப்பா. அகாப்பே என்ற அன்புக்குள்ள எங்களை கொண்டு வாங்க ஆவியானவரே. அகாப்பே என்ற அன்புக்குள்ள எங்களை கொண்டு வாங்கப்பா. அன்பு சகலத்தையும் வெல்லோன்னு சொல்லி இருக்கிறீங்களே, எங்களுடைய போராட்டங்களை வெல்லுவதற்கான வல்லமை இயேசு கிறிஸ்துவின் அகாப்பே அன்புக்கு உள்ளது. அவருடைய அகாப்பே அன்பு நிமித்தம் என்னோட வைத்திருக்கிற உடன்படிக்கையை நான் புதுப்பித்து கொள்ளுகிறேன். என்னிடத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிற உடன்படிக்கையை நான் உயர்த்தி பிடிக்கிறேன். பிசாசு எனக்கு விரோதமா வருகிற நேரத்துல நான் இந்த உடன்படிக்கையை உயர்த்தி காட்டுவேன். கர்த்தர் என்னோட செய்த உடன்படிக்கை இதோ. கர்த்தர் என் மேல் பிரியமாயிருக்கிற தேவன், என் மேல் நோக்கமாயிருக்கிற கர்த்தர், என் மேல் பிரியமாயிருக்கிற கர்த்தர். இந்த உலக பிரகாரமான அன்பு, உலக பிரகாரமான மனிதர்கள் நம்மளை விட்டு விலகி போயிடலாம். ஆனா இயேசு கிறிஸ்துவின் அன்பு ஒரு நாளும் மாறாத அன்பு, அதை விட்டு விலகாத அன்பு. அவரை நோக்கி சொல்லுங்க, 2 கரங்களை உயர்த்தி, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை எங்கேயோ இருந்து எங்களை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நாங்க உயிர் வாழ்கிறோம் ஆவியானவரே. ஓ யாரும் அறியாத என்னை
இயேசு கிறிஸ்துவோடைய அகாப்பே அன்பு எங்கேயோ இருந்த நம்மளை கத்தர் தேடி வந்து அவருடைய அன்பை செலுத்தி நம்மளுடைய பேரை மாற்றுகிறார். என்னுடையவள் என்னுடையவன் என்று அழைக்கிற கத்தர், என் பிரியமே ரூபவதியே என்று அழைக்கிற தேவன். அவருடைய அன்புக்கு முன்பாக உங்களுக்கு விரோதமா வருகிற காரியங்கள் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அவருடைய அன்பு சகல காரியங்களையும் வெல்ல வல்லமையானது. ஏனென்றால் அவருடைய அன்புக்கு சின்னமாக அவருடைய இரத்தத்தை செலுத்தி உடன்படிக்கையை செலுத்தி இருக்கிற கத்தர், உங்களோட ஒரு உடன்படிக்கையை கத்தர் செலுத்தி இருக்கிறார். அவருடைய அன்புக்கு பின்னாடி ஒரு விளக்கரயம் செலுத்தப்பட்டு இருக்கிறது, ஒரு பலி செலுத்தப்பட்டு இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகள் மேல நீங்க எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீங்களோ அதை காட்டிலும் மேலான நேசத்தையும் பாசத்தையும் இயேசு உங்க மேல வைத்திருக்கிறார், உங்க மேல வைத்திருக்கிறார். அதுதான் அகாப்பே என்ற அன்பு, இயேசுவின் அன்பு. ஆவியானவரே, உங்களுடைய விலையேற பெற்ற அன்பிற்காக நன்றி என்று சொல்லுகிறோம். அப்பா, எங்களுக்காக ரத்தம் சிந்தினீரே, எங்களுக்காக பலியாக மாறினீரே, அதற்காக நன்றி என்று சொல்லுகிறோம். ஆவியானவரே, நாங்கள் பாத்திரவான் அல்ல, ஆனால் நீரோ உண்மை உள்ள கர்த்தராக இருந்திருக்கிறீர். எங்களுடைய பங்கான உடன்படிக்கையையும் நீர் நிறைவேற்றி முடிக்கிற வல்லவராக இருந்திருக்கிறீர். அப்பா, எங்களுக்கு போதுமானவரே, உண்மை நேசிக்கிறோம். ஆண்டவர் நோக்கி சொல்லுங்க, உண்மை நேசிக்கிறேன் அப்பா, உண்மை நேசிக்கிறேன் அப்பா. பேதுருவை போல சொல்லாம, பேதுரு சொன்ன ரெண்டாவது வாட்டி சொல்லாத மாதிரி மூன்றாவது முறை சொன்ன அகாப்பே அன்பை போல ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க. அப்பா, உங்க மேல அகாப்பே அன்பு நேசம் நான் வைக்கிறேன். அப்பா, உங்க மேல அகாப்பே என்ற நேசத்தை வைக்கிறேன். ஆவியானவரே, உங்களை நேசிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக நன்றி. இந்த சபையில இருக்கிற உங்களுடைய பிள்ளைங்க மேல எவ்வளோ நோக்கமாய் இருந்திருக்கிறீர், எவ்வளோ பிரியமாக இருந்திருக்கிறீர். அப்பா, அதற்காக நன்றி என்று சொல்லுகிறோம். ஆவியானவரே, ஆண்டவரே, இங்கே இருக்கிற இந்த சபையையும் பிள்ளைகளையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இம்மட்டும் நடத்தி வந்த எபினேசர் இனியும் நடத்த வல்லவராக இருக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய அன்புக்குள்ள எங்களை நடத்தி செல்ல கிருபைக்காக நன்றி என்று சொல்லுகிறோம். எங்களோட இருங்க ஆவியானவரே. உமக்கே சகல துதி கன மகிமையை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you. Praise the Lord. அன்பு மக்களுக்கு கரங்களை தட்டி நம்ம நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய வார்த்தை இவனமாக அழகாக நமக்கு எளிமையாக புரிந்து கொள்ளும்படியாக நிறைய வார்த்தைகளை வேதத்திலிருந்து நமக்கு சொல்லி கொடுத்து அதை போதித்தாங்க. கர்த்தருக்கு கூடான கூடி நன்றி செலுத்துவோம். சொன்னது போல உலகமே மாயமான அன்பை நோக்கி கடந்து கொண்டு தன்னை சேதுபடுத்துகிறது மாத்திரமல்ல, இருதயத்தையும் நொறுங்குண்டு பாழாக்கி சின்ன பின்னமாக போய்கொண்டு இருக்கிற சூழ்நிலையில் இன்னைக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, நீ இன்னைக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ஒன்றுக்கு கற்றுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போக போகிறோம். அகாப்பே லவ், தேவனுடைய அன்பை நம்ம கற்றுக்கொண்டு இந்த நாளையில் நம்ம கடந்து போக போகிறோம். கடைசியாக கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். ராஜா, நீர் பேசப்பட்ட ஆண்டவரே ஒவ்வொரு வார்த்தைக்காக உமக்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. கணவன் மனைவிக்கு உள்ள அன்பு, நண்பர்களுக்கு இடையே இருக்கிற அன்பு, அப்பா ஆண்டவரே உலகத்தில் இருக்கிற எத்தனையோ அன்புகள் எல்லாம் மாயை ராஜா, எல்லாம் ஆண்டவரே சப்பா அழிந்து போகிறதான காரியங்கள். மாறாக உமக்கும் ஆண்டவரே எங்களுக்கும் உள்ள அந்த அகாப்பையோடைய அன்பு, அது நித்தியமானது, அது நிரந்தரமானது, அது என்றும் எங்களை கைவிடாத அன்பு ராஜா. அந்த அன்பை நாங்கள் சுமந்து கொண்டு போகிறோம். எதெல்லாம் நாங்கள் இழந்து தவித்து ஆண்டவரே சப்பா வேதனைப்பட்டோமோ, இந்த நாளிலே கர்த்தர் நீங்கள் திருப்பி கொள்ளக்கூடாதான ஒரு கிருபையை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க ராஜா. நீர் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தைகளை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் இல்லம் ஆசீர்வதிக்கப்படட்டும், அவங்க குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், அவங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாங்கி ஏந்தி தப்புவித்து நீங்க பலப்படுத்தும்படியாக
ஜெபிக்கிறோம் ராஜா. எல்லா கிருபையும் எல்லா துதியும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கடைசி ஆசீர்வாதம் நம்ம இருக்கிறதான போதக சொல்லுவாங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் அவருடைய மகா பரிசுத்த கிருபையும் இன்றைக்கும் என்றென்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.